விலை கூடிக்கிட்டே இருக்குதுன்னு வாங்காமல் மட்டும் போயிடாதுங்க. ஜிஎஸ்டி சேதாரம் எதுவுமே இல்லாமல் பெரிய பெரிய ஷாப்ஸில், ஜுவல்லரி ஷாப்ஸில் நகையை வந்து உங்களால் வாங்க முடியும். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நகையை வந்து இந்த சுச்சுவேஷனில் எப்படி வாங்கலாம், எந்த கடையில் வாங்கினா நமக்கு லாபம், எந்த ஸ்கீமில் போட்டால் நமக்கு லாபம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த ஃபுல் வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நகையை சேவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, இல்லை நகையை வாங்க வேணாம்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தங்க விலை கூடிக்கிட்டே இருக்குது, அதுக்கு ஈக்குவலாக வெள்ளி விலையும் கூடிக்கிட்டு இருக்குது. மக்கள் எல்லாருமே வாங்குறதுனால தான் இதோட விலை கூடுதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே உண்மை கிடையாது. ஆக்சுவலி உலகம் எல்லா இடத்துலையுமே வந்து உலக நாடுகளோட அந்த அரசாங்கம் இருக்குது பார்த்திங்களா, அவங்க வந்து தங்கத்தில் முதலீடு பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வாங்காமல் இருந்தாலோ இல்லை நான் வாங்காமல் இருந்தாலோ தங்கத்தோட விலை குறையவே குறையாது. இன்னொன்று, நமக்கு ஏன் தங்கம் அவசியம்னா, நம்மளோட ஒரு சில சுச்சுவேஷனில் நமக்கு ஒரு அமௌண்ட் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில், ஒரு பெரிய பிக் அமௌண்ட் தேவைப்படுதுங்கிற பட்சத்தில் நம்மளோட நகையை இன்றைக்கி நம்ம வாங்கி வச்சோம்னா நாளைக்கு அது 2 லட்சம் 3 லட்சம் ஒரு பவுன் போகும்போது நம்மளால் ஈஸியாக வந்து அது ஒரு அடகு கடையில் வச்சு நம்மளோட அந்த ஒரு பயனை வந்து பயன்பெற்றுக்க முடியும். ஒரு கடன் சுமையிலேருந்து நம்மளால் வெளியில் வர முடியும். நீங்கள் இதுவே வந்து இந்த அமௌண்ட்டை வந்து உங்களோட நகையை வந்து வைக்காமல், நகை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் யார்கிட்ட கடன் வாங்குவீங்க? வட்டிக்கு தான் வாங்குவீங்க. அப்போ வட்டிக்கு வாங்கும்போது 5 வட்டி 10 வட்டி. ஸோ இதை உங்களால் கொடுக்க முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட நகைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து அடகு கடையில் வச்சு உங்களோட கடனை வந்து தீர்த்துக்க முடியும். இன்னொன்று வந்து என்கிட்ட காசே இல்லை, நான் எப்படி நகை வாங்குறது அப்படின்னா, நகை ஒரு 2 பவுன் 3 பவுனாவது வச்சுருப்பீங்கள, உங்களோட நகையை எந்த பேங்க்கில் வந்து அதிக வட்டி கம்மியோ, அதாவது ஒரு சில பேங்க்ஸில் வந்து 70%, 0.80 பைசா அப்படி தான் வந்து வட்டி வாங்குகிறாங்க. ஸோ நீங்கள் 1 லேக் வச்சா கூட அவங்களோட வருஷத்தோட வட்டி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 7,500 8,000 தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வாங்காமலே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோல்டை நீங்கள் வாங்காமலே இருந்தீங்கன்னா அதோட விலை உச்சத்தில் போயிருந்துருக்கும். இப்போ நீங்கள் வச்சு வாங்கின சப்போஸ் இப்போ வந்து ஒரு நகையோட விலை வந்து இப்போ குறையுது, 1 லேக் வருது, இல்லை 1,20,000 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவங்களோட நகையை நீங்கள் வந்து அடகு கடையில் வச்சு இல்லை பேங்க்கில் அடகு வச்சு ஒரு அமௌண்ட் எடுக்கிறீங்க, ஒரு 1.5 லட்சம் எடுக்கிறீங்கன்னா, அதை கொண்டு போய் நீங்கள் வந்து நகை கடையில் நகை வாங்குறீங்கிற பட்சத்தில் அந்த நகையோட ரேட் வந்து ஒரு வருஷம் கழித்து கண்டிப்பாக ஹையாக தான் இருக்கும். இது வந்து எல்லாருக்குமே தெரியும், கண்டிப்பாக ஹையாக தான் இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நீங்கள் நகை வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த 1.5 லட்சத்துக்கான வட்டிங்கிறது வந்து ஒரு 10,000 12,000 அவ்வளோதான் வந்திருக்கும். ஆனால் நீங்கள் 1.5 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணீங்க பார்த்தீங்களா, அந்த கோல்டோட ரேட்டு அது 2.5 மேலே, ஏன் சப்போஸ் 3 கூட வந்திருக்கலாம். ஸோ அப்போ லாபங்கிறது யாருக்கு? நம்ம வந்து எப்படி நம்ம வாழ்க்கையை வாழ்கிறோங்கிறதுல தான் இருக்குது. ஸோ நம்ம வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு அத்தியாவசியமானது தங்கம், இந்த கோல்டு தான். சரி, ஓகே, கோல்டு இப்போ எல்லா இடத்துலையுமே கோல்டு கூட வாங்கிடலாம். பட் அந்த சேதாரம், ஜிஎஸ்டி இதுதான் ரொம்ப பெரிய தலைவலியாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அதுக்கும் சிம்பிளான ஐடியா வந்து என்கிட்ட இருக்குது. அதாவது நீங்கள் வந்து ஒரு 1 டைம் பேமெண்ட் அப்படின்னு இப்போ நிறைய ஜுவல்லரி ஷாப்பில் இருக்குது. பொதி சொர்ண மஹாலாக இருக்கட்டும், மங்களன் மங்கள் இருக்கட்டும், ஜோஸ் ஆலுக்காஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி கடைகள்லாம் வந்து என்னென்னா 1 டைம் ஸ்கீம்னு இருக்குது. அதாவது இன்றைக்கி நகையோட விலை வந்து 1 லேக்கு இல்லை 1,50,000 வைங்களேன். நீங்கள் அந்த 1,50,000 வந்து பே பண்ணிவிட்டு ஒரு பாண்ட் பத்திரம் தருவாங்க. அந்த பாண்ட் பத்திரத்தை வாங்கிக்கணும். அது வந்து 11 மந்த்ஸ் ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீமில் வந்து என்ன உங்களுக்கு எலிஜிபிலிட்டியாக வரும்னா, நீங்கள் வந்து 11 மாதம் கழித்து எந்த ஒரு சேதாரமும் பே பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா நமக்கு எப்பொழுதுமே பிடிச்சிருந்தா வந்து அப்போ தான் அந்த எந்த ஜுவல்லாக இருந்தாலும் வந்து நம்ம வாங்குவோம். ஸோ பிடிச்ச ஜுவல்லுக்கெலாம் என்ன இருக்கும், சேதாரம் வந்து 22% அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த கடைகளில் எல்லாத்துலேயுமே வந்து 22% வந்து
சேதாரம் வந்து ஃப்ரீ. அதுக்கு மேலே நீங்கள் எடுத்திங்கன்னா பைசா. ஸோ 22% வரையும் நீங்கள் எடுக்கிறீங்க பட்சத்தில் உங்களுக்கு ஒரு சேதாரம் கூட இல்லை. இப்போ 1,00,000 நீங்கள் நகை வாங்க போகிறீங்கன்னா அந்த 1,00,000க்கு வந்து சேதாரம் எவ்வளோ வரும்? 22% வரும். அப்போ 22%னா 22,000. அப்போ 1,22,000 நீங்கள் கட்டி வாங்குறதுக்கு 11 மந்த்ஸ் ஸ்கீமில் நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த 22,000 லாபம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது ஜோஸ் ஆலுக்காஸ், போத்தி ஸ்வர்ணமஹால், மங்களன் மங்கள், இந்த 3 ஜுவல்லரிஸ்லேயுமே வந்து ஜுவல்லரி ஷாப்லேயுமே வந்து இது அவைலபிளாக இருக்குது. இன்னும் நிறைய ஜுவல்லரி ஷாப்பில் கூட இது அவைலபிளாக இருக்கட்டும். இன்னொரு பெஸ்ட்டு ஷாப்னு பார்த்திங்கன்னா மங்களன் மங்கள். இந்த மங்களன் மங்களில் எப்படின்னா அதே தான், அந்த ஒன் டைம் பேமெண்ட் நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஜிஎஸ்டி கூட கிடையாது. ஸோ அப்போ சேதாரம் 22%, தென் 3% ஜிஎஸ்டி, மொத்தம் 25%. ஸோ 1 லேக்குக்கு நீங்கள் வந்து நகை எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 25,000 நீங்கள் கட்ட தேவையே கிடையாது. சேதாரம் ஜிஎஸ்டி எதுவுமே இல்லாமல் உங்களால் வந்து நகை எந்த நகையை வேணாலும் நீங்கள் வாங்கிக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து இல்லை எனக்கு நகையாக வேண்டாம், எனக்கு வந்து காயினாக நான் சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற பட்சத்தில் இன்னொரு ஸ்கீம் இருக்குது. அது வந்து தங்கமயில் ஜுவல்லரிலையும் போத்தி ஸ்வர்ணமஹால்லையும் வந்து அவைலபிளாக இருக்குது. அது என்னென்னு பார்த்திங்கன்னா டிஜி கோல்டு. ஸோ இந்த டிஜி கோல்டை பார்த்திங்கன்னா வந்து 4 ஸ்கீமாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு 75 டேஸு வந்து 7% வந்து போத்தி ஸ்வர்ணமஹாலில் தராங்க. செகண்ட் 75 டேஸ் வந்து 5%, தென் தேர்ட் 3%, தென் 1%. இந்த மாதிரி 11 மந்த்ஸில் வந்து 4 75 டேஸாக பிரித்து இவங்க தராங்க போத்தி ஸ்வர்ணமஹால். இந்த சைடு பார்த்திங்கன்னா தங்கமயில் ஜுவல்லரி, அவங்க வந்து ஸ்டார்டிங் வந்து 5%, அதாவது போத்தி ஸ்வர்ணமஹாலை கம்பேர் பண்ணும்போது தங்கமயில் ஜுவல்லரியில் வந்து அந்த டிஜிகோல்டுக்கான பர்சன்டேஜ் வந்து கம்மி தான். ஸோ இப்போ வந்து அதிகமாக இருக்கிற போத்தி ஸ்வர்ணமஹாலை நம்ம எடுத்துக்கலாம். அந்த போத்தி ஸ்வர்ணமஹாலுமே நம்ம என்ன பண்ணோம்னா வந்து ஒரு ஏன்னா இப்போ நகை விலைங்கிறது வந்து அடுத்தடுத்து கூடிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் என்ன ஆகும்னு தெரியாது. 11 மந்த்ஸில் வந்து இன்றைக்கி 1,20,000 இருக்கிறது 11 மந்த்ஸ்க்கு அப்புறம் 2 லேக்காக கூட ஆகலாம். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா அதே தான், உங்கள்கிட்ட அமௌண்ட்டாக இருந்துச்சுன்னா இப்போ 1 லேக் உங்கள்கிட்ட இருக்குது, இல்லை 2 லேக் உங்கள்கிட்ட இருக்குதுன்னா உடனே அதை டிஜி கோல்டில் இன்றைக்கி நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களோட அந்த ஃபர்ஸ்ட் 75 டேஸ் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு 7% கிடைக்கும். அப்போ 1 லேக்குக்கு 7,000 கிடைக்கும். அப்போ 2 லேக்கு 14,000 கிடைக்கும். ஸோ இது உங்களோட மெர்ஜ் ஆகி 2,14,000 இருக்கும். இல்லை 1 லேக் தான் பே பண்ணுறீங்கன்னா 1,07,000 இருக்கும். அதுக்கு உண்டான நகை வந்து உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஸோ இந்த நகையை வந்து நீங்கள் காயினாக தான் பை பண்ண போகிறீங்கிற பட்சத்தில் இந்த 11 மந்த்ஸ் ஸ்கீம் முடிஞ்சதுக்கப்புறம் 3% ஜிஎஸ்டி மட்டும் நீங்கள் கட்டி உங்களோட நகையை வாங்கிக்கலாம். இதில் 7,000 நமக்கு போனஸ் அமௌண்ட் கிடைக்கும். 1 லேக்கு 7,000 கிடைக்குங்கிற பட்சத்தில் 3,000 வந்து ஜிஎஸ்டி பே ஆகிறதுல ஒன்றும் பெரிய உங்களுக்கு லாஸ் வந்து வந்துட போகிறதில்ல. ஸோ 4,000 உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்க மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி காயினாக நான் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி காயினாக வாங்கி கூட நீங்கள் மங்களன் மங்கள் ஷாப்லேயோ இல்லை போத்தி ஸ்வர்ணமஹால்லையோ வந்து அந்த 11 மந்த்ஸ் ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேதாரம் இல்லாமல் போத்தி ஸ்வர்ணமஹாலில் கிடைக்கும். இல்லை எனக்கு ஜிஎஸ்டியும் இல்லாமல் வேணும்னா மங்களன் மங்கள், திருச்சி மங்களன் மங்களில் நீங்கள் வந்து அந்த காயினை கொடுத்தீங்கன்னா அந்த காயினுக்கு இப்போ ஒரு பவுன் கொடுக்குறீங்கன்னா அந்த ஒரு பவுனுக்கு நீங்கள் 11 மந்த்ஸ் கழித்து எந்த ஒரு சேதாரம் ஜிஎஸ்டி பே பண்ணாமல் நீங்கள் மங்களன் மங்கள் ஷாப்பில் வந்து பை பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து அழகாக வேணும், டிசைனாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா போத்தி ஸ்வர்ணமஹால், ஜோஸ் ஆலுக்காஸ் அண்ட் தங்கமயில் இது எல்லாமே வந்து நல்ல டிசைன்ஸுக்கு வந்து நல்ல ஒரு பேர் போனது. ஸோ டிசைன்ஸில் நமக்கு பிடிச்ச டிசைன்ஸாக இருக்கும். இங்கே நீங்கள் வந்து சேதாரம் இல்லாமல் ₹1 கூட சேதாரம் இல்லாமல் நீங்கள் வந்து நகையை வந்து பே பண்ணிக்க முடியும். பட் இங்கே வந்து ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இனிமேயும் ஏன் நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நகை விலை எப்போ குறையுதோ அப்போ உங்களோட நகையை அடகு வச்சோ இல்லை கையில் ஏதாவது அமௌண்ட் இருந்துச்சுன்னா அந்த அமௌண்ட்டை வச்சு உங்களோட நகையை நீங்கள் பை பண்ணிக்கோங்க. இது உங்களோட வாழ்நாளுக்கு சேஃபானதாக அமையும். எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல, ஒரு 2 கிராமம் 3 கிராமம் வாங்கி வைங்க. அதுவே ஃப்யூச்சரில் வந்து 40,000 50,000 போகலாம். ஸோ உங்களோட தேவைகளுக்கு ஒரு 10,000 20,000 உங்களுக்கு தேவைப்படும் போது அந்த நகையை நீங்கள் வந்து அடகு கடையில் அடகு வச்சு
அந்த நேரத்துக்கு உண்டான உங்களோட கடன் சுமையை வந்து குறைக்க முடியும். இது உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இன்னும் அடுத்தடுத்த வீடியோட ஃபுல் கோல்டோட எக்ஸ்ப்ளனேஷனை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ.